இன்னைக்கு ஜீசஸ் அவங்களை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கனம் பண்ணுகிறதுலே ஒருவரில் ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சகோதர சிநேகம்னா என்ன அப்படின்னா, சிப்ளிங்ஸ்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற அந்த உறவா அப்படின்னா அது மட்டும் சகோதர சிநேகம் கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிற நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான். நம்ம பிளட்ஜ் சொல்றப்ப கூட சொல்லுவோம் இல்லையா, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு. நம்ம ஒர்க் பண்ற பிளேஸ்லயா இருக்கட்டும், நம்ம நெய்பர்ஸா இருக்கட்டும், நம்ம ஸ்கூல்ஸ்லயா இருக்கட்டும், இல்ல மற்ற நம்ம வெளியில போற இடங்கள்லயா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நம்ம பழகும் போது நம்ம அந்த சகோதர சிநேகத்தோட தான் நம்ம பழகணும். நம்ம ஒரு பஸ்ல டிராவல் பண்றப்பயா இருக்கட்டும், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறதோ, ஸோ அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே நம்ம ஸ்நேகத்தோட, ஒரு அன்போட, பாசத்தோட நம்ம பேசுறவர்களாக இருக்கணும். மற்றவங்கள ஒரு அன்போட நம்ம அப்ரோச் பண்றவர்களாக இருக்கணும். கனம் பண்ணுகிறதுலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சில நேரத்துல பாத்தீங்கன்னா சில பீப்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க என்ன ரெஸ்பெக்ட் பண்ணல, நானும் பண்ண மாட்டேன், அவங்க என்ன கண்டுக்கல, நானும் கண்டுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஒரு சில பாலிசிஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அவங்க நம்மளை கனம் பண்ணாதான், அவங்க எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாதான் நான் கொடுப்பேன், அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ணணுமா, ஒருத்தவங்களுக்கு கனம் பண்றதுல, இன்னொருத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுல நம்ம முந்திக் கொள்ளணும். அப்படியாக நம்ம நல்ல நல்ல ஹேபிட்ஸ்லாம் நமக்குள்ள வளர்த்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிளெஸ்ஸிங்கா இருக்கும். எனிவே, தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் ஈவினிங்.